நான் ஆராதிக்கிற தேவன் சம்பூர்ணமா கொடுக்கிறவர், அறகுறையா கொடுக்கிற தேவன் அல்ல. ஓகே, 1 தீமோத்தேயு 6:17 6:17. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும். உலகத்திலே நான் இப்ப கடவுளை பத்தி தான் பேச போறேன். கடவுளை பத்தி பேசுறதுக்கு தான் வந்திருக்கிறோம். ஆனா போற வழியில ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள், பணம் கைக்கு வந்த உடனே அவங்க இருமாப்பான சிந்தை உள்ளவர்களா என்ன செய்யக்கூடாதா? இருக்கக்கூடாது. பணம் வந்த உடனே சிலருக்கு இருமாப்பான சிந்தை என்ன செஞ்சிடும்? வந்துடும். கர்த்தர் சொல்றாரு, ஐஸ்வர்யம் வரும்போது நீ இருமாப்பான சிந்தையில இருக்காத, உன் ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கையும் வைக்காத. என்னைக்குமே உங்கள்ட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் நம்ம கடவுள் நினைச்சார்னா நம்ம நினைச்ச ஒரு செகண்ட்ல வேற ஒரு இடத்துக்கு நம்ம வர முடியும். அன்னைக்கு என் டயலாக்கெல்லாம் நான் மாத்தி பேசக்கூடாது. அதனால அன்னைக்கு என்ன பேசுறேனோ அதே தான் இன்னைக்கு பேசணும். அன்னைக்கு தாழ்மையா பேசுவேன். என்கிட்ட இருக்கிற எல்லாம் போயிடுச்சு, நான் எப்படி பேசுவேன்? நிச்சயமா இதே மாதிரி நான் பேச மாட்டேன், வேற மாதிரி பேசுவேன். அதே மாதிரி இப்ப நான் பேசணும். அப்ப ஐஸ்வர்யத்தின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடாது. ஐஸ்வர்யம் வந்தோடனே இருமாப்பாயிடக்கூடாது. வந்தோடனே அப்படியே மனசுலாம் ஈரிக்கிறோம். அதுக்கப்புறம் யாரையும் மதிக்க மாட்டான். when money comes. அதெல்லாம் சொல்லிட்டு இப்போ அது நம்மளோட சப்ஜெக்ட் இல்லை, அதை நீங்கள் மனதில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய கடன் சொல்லுவோம். வாசிங்க, ஐஸ்வர்யத்தில் நம்பிக்கை வைக்காமல் தேவன் யார், உங்கள் தேவன் யார், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை உங்களுக்கு குறித்து உங்களுக்கு பேச விரும்புகிறேன். வாசிப்போம். நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் வாசிப்போம். நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். கைத்தட்டுங்க அவருக்கு, சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். கைத்தட்டுங்க, சத்தமா கைத்தட்டுங்க அவருக்கு. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய தேவன் சம்பூர்ணமா கொடுக்கிறவர். சம்பூர்ணமா நம்முடைய தேவன் சம்பூர்ணத்தின் தேவன். எப்படி கொடுப்பாரா? சம்பூர்ணமா கொடுப்பாரா. எதுக்கு கொடுக்கிறானா? இன்னைக்கு ஒரு முடிவோட வந்திருக்கிறேன். ஆண்டவரே, நீங்க சம்பூர்ணமா கொடுக்கிற தேவன். நான் உங்க பிள்ளையா இருக்கிறேன். உங்களுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் என் அக்கௌண்ட்ல இருக்கு. யூ ஆர் மை ஆல் டைம் மணி கிவர். நீங்க தான் என்னோட ஏடிஎம். எப்பெல்லாம் உங்கள்கிட்ட வரணும் எடுத்துக்குவேன் இயேசு நாமத்தில். நான் இதை தாண்டி ஒரு பெரிய படம் வச்சிருக்கிறேன். அப்போ அவர் சொன்னார், இந்த படமே இல்லாதப்ப இந்த படத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. 500 ரூபா கூலி கொடுத்து ஒருத்தரை கொண்டு வந்து அடுப்படியில் என்ன வைக்கிறேன்னு கடப்பாக்கல் வைக்கிறதுக்கு கூட்டிகிட்டு வந்தோம். டப்பாக்கல் வைக்கிற கூப்பிட்டு வந்து கல்லை வைங்கன்னு அவர் வச்சுட்டாரு. ஏன்னா இபி கனெக்ஷன் வாங்கணும், அடுப்படி வேணும்னு வச்சுட்டு அவர் ரூபா வாங்க வந்தார். இன்னைக்கு வேலை பார்த்தேக்குன்னு 300 ரூபாய் 400 ரூபாய் கொடுக்குறப்ப நான் கேட்டேன், இந்த இடத்துல இப்படி, ஏன்னா கையில் ஒன்றும் இல்லைல்ல நம்மள்கிட்ட, அதனால இதை யோசிக்கல. நான் கிச்சனில் கிடப்பாங்க. அப்போ இப்படி ஒரு பில்டிங் சைடில் கட்டி இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி இல்லை ஃபால் சீலிங் போட்டு ஆக்கிறதுக்கு எவ்வளோ ஆகும்? ஆனால் ஒரு எஸ்டிமேஷன் சொன்னார். அன்புக்குரியவர்களே, அவர் என்கிட்ட பேசும்போது பேப்பர் தான் இருந்துச்சு, ரூபா இல்லை. ஆனால் விசுவாசம் இருந்துச்சு. இன்றைக்கி கட்டணம் இருக்குது. நாளைக்கு அடுத்த வாரம் வரும்போது இந்த கட்டணம் அவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். அதுக்கடுத்து வரும்போது கம்ப்ளீட் இன்னர் டெக்கரேஷன் இன்டீரியர்லாம் முடிச்சிருக்குன்றேன் நான் இயேசு நாமத்தில். ஏன்? நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். நான் ஆராதிக்கிற தேவன் சம்பூர்ணமா கொடுக்கிறவர், அறகுறையா கொடுக்கிற தேவன் அல்ல. கைத்தட்ட அவருக்கு மனசுல வச்சுக்க. ஹல்லேலூயா. சோ நான் முடிவுக்கு வந்துட்டேன். பாதி பணம் நம்ம பணம்னா மீதி பணத்துக்கு யோசிக்கலாம். பாதி பணமே கர்த்தர் தான் ஓபன் பண்றாருன்னா மீதியும் அவர் தான் ஓபன் பண்ணுவார். இம்மட்டும் காத்தவர் எபினேசர் தான். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஒன்றை முழுமையாய் பாருங்கள், ஒன்றை பூரணமாய் பாருங்கள். ஏதோ இவ்வளவு தூரம் கர்த்தர் கூட்டிட்டு வந்துட்டாரு, இனிமே நம்ம தானே புத்திசாலித்தனத்துல பழச்சுக்கணும் நினைக்காதீங்க. இதுவரைக்கும் கூட்டிட்டு வந்தவர் அவர்னா இனிமேலும் அவரே கூட்டிட்டு போவார். நம்புங்க இயேசுவின் நாமத்தில். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசத்துக்கு தான் இவ்வளவு தூரம் உங்களை கூட்டிட்டு வந்தாரு. இன்னைக்கு கணக்கு போட்ட மாதிரி நான் நேத்து கணக்கு போட்டிருந்தேன்னா இங்கேயோ பெட்டி கடை வச்சு பழச்சிருக்க வேண்டியதுதான். கணக்கே பார்க்காம எதிர்காலத்தை பத்தி யோசிக்காம ஊழியத்துக்குள்ள வந்தோம். நம்மளோட வாழ்க்கையை வீணாயிரும் என்று யோசிக்கப்பட்ட போது தைரியமா நம்பி வந்தோம். நான் சொல்றேன், ஒரு மனிதன் நம்மளை பத்தி வச்சிருக்கிற இந்த படத்தை விட ஒரு பெரிய படம் கடவுள் நம்ம மேல வச்சிருக்கிறார். உங்களை ஃபியூச்சர்ல நீங்க எப்படி இருப்பீங்களோ அப்படியே இப்பவே பாக்குறாரு. அவர் இப்பவே உங்களை பாக்குறாரு. ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும் போது கடவுள்
சவுல் வந்து தாவீது அரசனா தான் பார்த்தாராம். எல்லாரும் ராஜாவான பிறகு அவனை ராஜாவாய் பார்த்தார்கள். ஆனால் இவர் மட்டும் ஆடு மேய்க்கும் போதே அவனை ராஜாவாய் பார்த்தார். அப்படிதான் இப்ப உங்களை என்ன இவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப நம்ம எல்லாம் இங்க உட்கார்ந்து ஆராய்ச்சிட்டு இருக்கோம். அவர் வந்து இந்த சர்ச்சை வேற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. வேற மாதிரி ஒரு ஏசி செட்டப். சம்பூரணமாய் கொடுக்கிறவர். எல்லாம் சொல்லுங்க.